கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14. கர்த்தரிடத்தில் வருகிறவர்களை அவர் என்றுமே புறம்பே தள்ளுவதில்லை. நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்மை அறிந்திருக்க மாட்டாரோ? தாயின் கருவில் உருவாகும் முன்னையே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் உங்கள் கவலைகளை எல்லாம், துக்கத்தை எல்லாம் அவர் பாதத்தில் வைத்துவிட்டு, அவர் வழிகளில், அவர் வசனத்தை கைக்கொண்டு, அவர் நல் வழிகளில் நாம் நடக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். நீங்கள் இன்று எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி கொடுப்பார். கர்த்தருக்கு உண்மையாய் இருங்கள். அவர் வசனத்தை, வேதத்தை தியானியுங்கள். அவர் நாமத்தில் நீங்கள் எதை குறித்து வேண்டினாலும் அவர் உங்கள் ஜெபத்தை புறம்பே என்றுமே தள்ளவே மாட்டார். விசுவசியுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருக்கு முழு மனதோடு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு